முத்தகின்கள் யார்? யார்? யாரை சொல்கிறான் அல்லாஹ்? யுகீமூன அஸ்ஸலாத். யுகீமூன அஸ்ஸலாத் என்றால் என்ன? தொழுவார்கள் என்றால் சொல்லவில்லை. தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அவர்கள் தொழுகையை நிலைப்படுத்துவார்கள், நிலையாக்குவார்கள், சரியாக்குவார்கள். فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. أضاعوا الصلاة واتبعوا الشهوات فخلف من بعدهم خلف. நபியே, இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் அதாஉ ஸலாத், தொழுகையை வீணடிப்பார்கள், தொழுகையை பாழாக்குவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொன்னார்கள். தொழுகையை வீணாக்குதல் என்றால், தொழுகையை பாழாக்குதல் என்றால் தொழுகையை விடுவதல்ல. தொழுகையை விடுவதல்ல. தொழுகையை வீணாக்குதல் என்றால் அஹ்ஹருஹா அன் வக்திஹா, அதனுடைய நேரத்தில் இருந்து தொழுகையை தாமதப்படுத்துவார்கள். எந்த நேரத்தில் அதை தொழ வேண்டுமோ அந்த நேரத்தில் தொழாமல் தவறி தொழுவான். அந்த வக்து வந்ததற்கு பிறகும் தொழுகையை தாமதப்படுத்துவான். உலக காரியங்களுக்காக, தங்களுடைய சுய லாபங்களுக்காக அல்லாஹுவை மறந்து அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பிற்கு பிறகும் தொழுகையை பாழாக்குவான், தொழுகையை நேரதாமதப்படுத்துவான், உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் தருவான். இவனைத்தான் அல்லாஹ் அதாஉ ஸலாத் என்கிறான், தொழுகையை வீணாக்குபவர்கள் என்கிறான். மனோ இச்சையை பின்பற்றுவார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, கய்யா என்ற நரக ஓடையில் அவர்களை அல்லாஹ் சந்திக்க வைப்பான். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை நரகம். தொழுகை விடுவது என்பது சாதாரண குற்றமா? தொழுகையை வீணடிப்பவர்களுக்கே அல்லாஹ் கய்யா என்ற நரக ஓடையை அல்லாஹ் தருவான் என்றால், தாமதப்படுத்துபவர்களுக்கே, விடுபவர்களுக்கு? அதனால் தான் அறிஞர்களுடைய பெரும் கூட்டம், நபித்தோழர்களுடைய பெரும் கூட்டம் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸுடைய விளக்கமாக, அல்லாஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாத், எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை, தொழுகையை விடுவது இறை நிராகரிப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையுடைய விளக்கமாக அறிஞர்களுடைய ஒரு பெரும் கூட்டம் சொன்னது தர்க்கு ஸலா அல் குஃப்ர். தொழுகையை வேண்டும் என்று, கடமை என்று தெரிந்தும், தனக்கு முடியும் என்ற சக்தி இருந்தும் தொழுகையை ஒருவன் தவறவிட்டால் அவன் காஃபிர். சில அறிஞர்கள் வேறு கருத்து கூறி இருக்கலாம், அது குஃபருடைய எல்லைக்கு அவனை கொண்டு செல்லும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இரண்டும், எந்த கூட்டத்தில் நீங்கள் நுழைந்தாலும் உங்களுடைய எல்லை நரக ஓடு. ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகும், அல்லது வயில் என்ற நரகம் உண்டாகும். யார் அவர்கள்? தொழுகையில் இருந்து அலட்சியமாபவர்கள், தொழுகையில் அலட்சியம் செய்பவர்கள் அல்ல. அன் ஸலாத்திஹிம், தொழுகையில் இருந்து பாரபூர்வமாக இருப்பவர்கள், தொழுகையுடைய நேரங்களை தாமதப்படுத்துபவர்கள். தொழுகையுடைய நேரங்களை தாமதப்படுத்துபவர்களுக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவன் தொழுகையை பாதுகாக்கிறான், தொழுகையை யார் பாதுகாக்கிறான், எப்படி உங்களுடைய தங்கத்தை அறையில் வைத்து பாதுகாப்பீர்களோ, உங்களுடைய சொத்துடைய பத்திரங்களை எல்லாம் பாதுகாப்பீர்களோ, உங்களுடைய குடும்பத்தின் பெண்களை பாதுகாப்பீர்களோ, உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பீர்களோ, அது போன்று எந்த குறைவும் இல்லாமல் யார் ஒருவன் தொழுகையை விடாமல், நேரம் தவறாமல் பாதுகாத்துக் கொண்டே வருவானோ, இது அவனுக்கு வெற்றியாக, வெளிச்சமாக, சாட்சியாக மறுமையில் வரும். யார் ஒருவன் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவனுக்கு அது வெற்றியாக அமையாது.
அவனுக்கு எந்த உதவியும் அதன் மூலமாக பெறப்படாது. நாளை வறுமையில் அவன் ஃபிரௌனோடு, காரூனோடு, உபய் இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு அவன் எழுப்பப்படுவான். இவர்கள் எல்லாம் யார்? முத்தகீன்களா? இவர்கள் எல்லாம் முஃமின்களா? இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வால் சான்று கொடுக்கப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களா? தொழுகையை பாதுகாக்காதவன் ஃபிரௌனோடு எழுப்பப்படுவான் என்றால் அவன் யார்? காரூனோடு எழுப்பப்படுவான் என்றால் அவன் யார்? உபய் இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு எழுப்பப்படுவான் என்றால் அவன் யார்? முஸ்லிம் என்று சொல்லுவீர்களா? இறை நம்பிக்கையாளர் என்று போற்றுவீர்களா? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் என்ற பெயரை வைத்திருப்பீர்களா? இந்த அப்துல் பாசித், இந்த அப்துல் ரஹ்மான், இந்த ஃபாத்திமா, இந்த ஹதீஜா என்ற பெயர் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை வாங்கி தந்து விடுமா? சஹாபாக்களோடு எம்மை ஒன்று சேர்த்து விடுமா? தக்குவாவுடைய முதல் அம்சமாக அல்லாஹ் வைக்கக்கூடிய நிபந்தனை நமக்கெல்லாம் கடைசி தரம். தொழுகையை விடுவதெல்லாம் ஒரு குற்றமாக, பாவமாகவே நம்ம இடத்திலே கிடையாது. முதலில் தொழுகை விட்டுச்சா பரவாயில்ல, லுஹர்ல பாத்துக்கலாம், லுஹர் விட்டாச்சா அசர்ல பாத்துக்கலாம், அசர் விட்டாச்சா மகரிப்ல பாத்துக்கலாம், மகரிப் விட்டாச்சா இஷால பாத்துக்கலாம், இஷா விட்டாச்சா அடுத்த நாள் பாத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் இஷாவை தொழாமல் உறங்குகிறீர்கள், விழித்து பார்க்கிறீர்கள், மலக்குல் மௌத் உங்களுக்கு முன்னால் இருக்கிறார். மலக்குல் மௌத் கொஞ்சம் அனுமதி கொடுத்துருங்க, இஷா வக்தை விட்டுட்டேன், தூங்கிட்டு தெரியாம தொழுது வந்தார சொல்ல முடியுமா? ஒரு நிமிடம் முற்படுத்தப்படாது, ஒரு நிமிடம் பிற்படுத்தப்படாது. இஷாவை தொழாமல் உறங்கி மரணத்தை அடைந்து கபூரில் வைக்கப்பட்டு மன் ரப்புக வமா தீனுக என்ற கேள்வி கேட்கப்பட்டால் ரப்பி அல்லாஹ் என்று இஷாவை விட்டவன் சொல்லுவானா? என் மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவானா? இஸ்லாமுடைய அடிப்படையை தொழுகையாக இருக்கும் போது சொல்ல முடியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணப்படுக்கையில் எழுப்புகிறார்கள் தொழுகைக்காக. எழுந்தவுடன் சொன்னார்கள், லா ஹப்த ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலாத், தொழுகையை விடுபவனுக்கு இஸ்லாமிலே எந்த பங்கும் இல்லை என்று. ஃபஜ்ர் எங்களுடைய காலத்தில் நயவஞ்சகர்கள் தான் ஃபஜ்ரை விடுவார்கள். இன்னைக்கு பெரிய தாடி வச்சு ஜிப்பா போட்டு மார்க்கம் பேசக்கூடிய பலர் ஃபஜ்ர் கிடையாது. ஃபஜ்ர் கிடையாது. துகீமூன ஸலாஹ், நம்பிக்கையாளர்களுடைய முதல் அம்சம் தொழுகை. அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானா. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ், யா அல்லாஹ் எங்களை தொழக்கூடியவர்களாக ஆக்கு. நபிமார்களுடைய பிரார்த்தனை அது. எங்களுடைய சந்ததிகளை தொழக்கூடியவர்களாக ஆக்கு. தொழுகை அல்லாஹோடு ஒரு அடியானை இணைக்கும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய முதல் அம்சம் தொழுகை. ஒரு முஃமினுடைய முதல் வெற்றியே قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. முஃமின்கள் வெற்றி அடைவார்கள். முஃமின்களுக்கு தான் வெற்றி உரித்தாகும் உலகிலும் மறுமையிலும். அவர்கள் யார்? الذين هم في صلاتهم خاشعون, தொழுகையில் இறையச்சத்தோடு நிற்கக்கூடிய முஃமின்கள், அல்லாஹ்வை அஞ்சி நடுங்கி குஷூஓடு நிற்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்கிறான் தொழுகையாளர்களுடைய தன்மையாக, அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் வழங்கியதிலிருந்து செலவு செய்வார்கள், அல்லாஹ் வழங்கியதை கொடுப்பார்கள். வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக் வ பில் ஆখিরাতি ஹும் யூகினூன், அல்லாஹ் இறக்கிய வேதங்கள் மீது மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வெற்றியாளர்கள். அவர்கள் முத்தகீன்களுடைய தன்மையாக அல்லாஹ் நிலைப்படுத்துகிறான். அடுத்த தன்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே